யாரு சொன்ன வாக்கு நிறைவேற்றுறாங்களோ அவங்களுக்கு எப்பவும் மரியாதை இருக்கும். யாரு உறுதியான எண்ணத்தோட இருக்கிறாங்களோ அவங்க எதுலயும் தடுமாற மாட்டாங்க. மரணம் பயப்படுறவங்கள தான் பயமுறுத்தும். அது வானமாக இருந்தாலும் சரி, அதுல ஏறி போறது எளிதானது. யார் ஒருத்தர்கிட்ட செல்வம் இருந்தும் ஏழைகளுக்கு உதவி செய்யாம இருக்காங்களோ அவங்க நிச்சயமா நாசமா தான் போவாங்க. எனக்கு வேலை சுமை இல்லை, எதுவும் இல்லாம திறந்த வானத்துக்கு கீழே உட்காரதுல என் சிந்தனைகள் தெளிவாகுது, பார்வையும் சீராகுது. இந்த இடத்துல புதிய நம்பிக்கைகள் பிறகுது. உனக்கு அந்த ஒட்டகங்களை பத்தி சொல்றேன். அதுங்களை என்ன மாதிரி நீயும் பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு விஷயத்தை உணர்வேன். அதுங்களும் ஒரு நல்ல கண்காணிப்பாளருக்காக காத்துட்டு இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரையும் உன்னால தனித்தனி அடையாளம் காண முடியும். இதுங்க ஒவ்வொன்றுக்கும் தனித்தனி குணங்கள், பழக்க வழக்கம், தேவைகள், திறமைகள் இருக்கு. இதுங்கெல்லாம் ஒரே மந்தையில தான் இருக்கு. ஆனா 2 ஒட்டகம் கூட ஒரே மாதிரி கிடையாது. இதை நீ நல்லா தெரிஞ்சுக்கும் போதுதான் இந்த கூட்டத்தை நல்ல முறையில பராமரிக்க முடியும். தனித்தனியா அடையாளம் காணவும் முடியும். இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீ அதுங்க கிட்ட ஒரு தாய் தன்னோட குழந்தைங்க கிட்ட பழகிற மாதிரி பழக முடியும். எப்படி ஒட்டகங்கள் விஷயத்துல இதெல்லாம் இருக்கோ அதே போலதான் மனுஷங்களும். மனுஷங்களையும் சரியான முறையில வழி நடத்த ஒரு நல்ல தலைவர் தேவை. ஒன்னா இருக்கிறத விட்டு யார் பிரிஞ்சு போனாலும் அவங்க அழிஞ்சிடுவாங்க. ஓனா எப்பவும் ஒரு தனி ஆட்டை தான் வேட்டையாடும். இதே மாதிரி மனுஷங்களும் தனித்தனி இனமா இருந்தாலும் தனித்தனி ஆற்றல்கள் இருந்தாலும் சேர்ந்து வாழ்ந்தா கடமையை முடிக்க முடியும். எல்லா வேலையும் ஒருத்தரே செஞ்சிட முடியாது. அப்படி செய்ய முடிஞ்சா ஒருத்தரோட தேவையும் அவர்கிட்ட இருக்கிற பொருளும் இன்னொருத்தருக்கு தேவையில்லாமையே போயிடும். பலருக்கு பல திறமைகள் இருக்கிறது தான் மனுஷங்களை ஒன்னா சேர்ந்து வாழ வைக்குது. இப்படி மனுஷங்க ஒன்னா சேர்ந்து வாழ்ந்தா எல்லாருக்கும் அது பயனுள்ளதா இருக்கும்.